என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இது இயேசுவே உமக்காக வேத தியானம். இந்த நாள் வேத தியானத்தில் மிஸ்ராயிமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கூசுடைய குடும்பத்தை குறித்து தியானிக்க நமக்கு தேவன் கிருபையை தந்தார். இந்த நாளிலே கூட மிஸ்ராயிமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். நோவா 500 வயதான போது காமை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காமின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஸ்ராயிம் யாருடைய குடும்பத்தின் வழியாக வருகிறார் என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். காமின் பிள்ளைகள் மூத்தவன் கூஸ் என்றும் இரண்டாவது மகன் மிஸ்ராயிம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பூத் என்றும் நான்காவது கானான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஸ்ராயிமுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 12வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவன் லூதீம் என்றும் இரண்டாவது மகன் அனாமீம் என்றும் மூன்றாவது மகன் லெகாபீம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது மகன் நப்தூகீம் என்றும் ஐந்தாவது மகன் பத்ரூசீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பத்ரூசீமை குறித்து எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6வது மகனை குறித்து இனி நாம் பார்க்கலாம். 6வது மகன் கஸ்லூஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். கஸ்லூஹீமின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் கஸ்லூஹீமுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கஸ்லூஹீமுடைய பிள்ளைகள் யார் என்று நாம் பார்க்கிற வேளையில் ஆமேன், இவர்கள்தான் பெலிஸ்தியர்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்வி எழும்பும், யார் இந்த பெலிஸ்தியர்கள், யார் குடும்பத்தின் வழியாக இவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் புதியதாக பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஏற்கனவே சில வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஜீவிதத்திலே ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கும் அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெலிஸ்தியர்களுக்கு தகப்பன் கஸ்லூஹீம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 7வது ஒரு குமாரன் இருக்கிறார். அவனை குறித்து கப்தோரீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கஸ்லூஹீமுடைய பிள்ளைகள் பெலிஸ்தியர்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற வேளையில் சாமுவேலின் புஸ்தகங்களிலே வாசிக்கிற வேளைகளிலே கோலியாத்தை குறித்து நாம் அதிகமாக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். அந்த தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தியர்களோடு கூட பெலிஸ்தியர்களின் பக்கமாக இருந்து வருகிற கோலியாத்தை குறித்து நாம் அதிகமாய் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த கோலியாத்து இந்த பெலிஸ்தியர்களுடைய சந்ததியில் இருந்து எழும்பி வருகிறான் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாய் பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நம்முடைய தலைமுறைகள் யாருடைய குடும்பத்திலே வருகிறாள் என்கிறதான காரியங்களை நாம் தொடர்ந்து
ஒவ்வொருவரை குறித்து நம்ம நேர்த்தியாக படித்து வருகிறோம். ஆமீன். தொடர்ந்து நீங்கள் இவைகளை கற்றுக்கொண்டு ஆமீன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது, மிஸ்ராயிமுடைய ஆமீன் அவர்கள் வசித்ததான இடங்களை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். முதலாவது இடம் காசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அஸ்தோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அஸ்கலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அஸ்தோத் என்று இருக்கிறதான அந்த இடம் ஆமீன் யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் ஆமீன் 46வது வசனத்திலே இருக்கிறது. மூன்றாவது அஸ்கலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான்காவது ஒரு இடம் காத் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காத்து என்கிற இடத்துல தான் கோலியாத்து வருவதை குறித்து ஆமீன் 1 சாமுவேல் 2 சாமுவேலின் புஸ்தகங்களிலே நாம் படிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவது ஒரு இடம் ஆமீன் எக்ரோன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 5 இடங்கள் இவர்கள் வசித்ததாக ஆமீன் வேத புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். இவ்வளவே மிஸ்ராயிமுடைய குடும்பத்தினுடைய விபரங்களாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பெலிஸ்தர்களை குறித்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தந்தார். அடுத்த குடும்பத்திலே உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.